நாம இன்னைக்கு பார்க்க போற சாப்டர்ஸ் பேட்டர்ன்ஸ். இது கிளாஸ் 3 மேக்ஸ் சமச்சீர் கல்விக்கான சிலபஸ். And this is Prithvi Vinod who is going to present you this video. Patterns அப்படின்னா என்னது? ஒரு முறையா வந்து செய்யறது. Observe the pictures given below. இங்க கொடுத்திருக்க பிக்சர்ஸ் வந்து பாருங்க. இந்த டைல்ஸ் வந்து ஒரு பேட்டர்ன்ல வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. எப்படி? ஒயிட் பிளாக் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து இந்த பிக்சர்ஸை வந்து கொடுக்குது. அதே மாதிரி இங்க பாருங்க, இது என்னது? ஹெக்ஸகன் ஷேப். லைட் கலர், டார்க் கலர் அந்த கலர்ஸ்ல வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து செஸ் போர்டு. செஸ் போர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்னா வந்து இருக்கும், ஒயிட் அண்ட் பிளாக் பாக்ஸஸ். ஸோ இப்படி வந்து ஆல்டர்னேட்டிவா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே என்னது? பேட்டர்ன்ஸ். பேட்டர்ன்ஸ்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் டிசைன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒரு ப்ரொசீஜரா நம்ம வந்து சொல்ல முடியும், இது வந்து இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகும் அப்படின்றத வந்து முன்கூட்டியே நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கவும் முடியும். A pattern is formed when objects, events and numbers are repeated uniformly in a specific way. அதுதான் பேட்டர்ன் எப்போ ஃபார்ம் ஆகும்? ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருளோ இல்லை ஒரு ஈவெண்ட்டோ இல்லை ஒரு நம்பர்ஸோ வந்து ஒரு யூனிஃபார்மா ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு ஒரு பர்டிகுலர் வேல அப்படின்னா வந்து என்னது? அதுதான் பேட்டர்ன். பேட்டர்ன் இன் ஷேப்ஸ். ஷேப்ஸ்ல வந்து என்னெல்லாம் பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஷேப்ஸ்னா என்னது? வடிவம். கிரியேட்டிங் பேட்டர்ன்ஸ் ஆஃப் ரெகுலர் அண்ட் இரகுலர் ஷேப்ஸ் பை ஸ்டாம்பிங். பேட்டர்ன்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும் ஒரு ரெகுலராகவும் இர்ரெகுலராகவும். எப்படின்னா ஸ்டாம்பிங் மூலமா. ஸ்டாம்பிங்னா அது அச்சு எடுக்கிறது. சரிங்களா? உங்க கை கால் யூஸ் பண்ணி அந்த பிரிண்ட்ஸை வந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஸ்டாம்பிங்கா. பிளாக் பேட்டர்ன்ஸ் கிரியேட்டட் யூசிங் ஹேண்ட் பிரிண்ட்ஸ் அண்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் ஷோன் பிலோ. இந்த பிக்சர்ஸ்ல வந்து பாருங்க, ஹேண்ட்ஸையும் அவங்களோட ஃபுட்டையும் வந்து யூஸ் பண்ணி எப்படி வந்து பிரிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட்ல இருக்கு டாப், ரைட், அதுக்கப்புறம் பாட்டம். இதே இது வந்து அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும் ஒரு ப்ரொசீஜரா. அதே மாதிரி இங்க ரெண்டு கால்களும் வந்து மேல் நோக்கி இருக்கு, இதுல வந்து கீழ் நோக்கி இருக்கு. ஸோ இது அப், இது டவுன். இது ஆப்போசிட் ஃபேஸிங்ல வந்து அந்த ஃபிங்கர்ஸை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு பேட்டர்ன். ஆக்டிவிட்டி 1. கிரியேட் பேட்டர்ன்ஸ் பை இம்ப்ரெஸிங் தி ஃபாலோயிங் ஆன் தி பேப்பர். இங்க லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி இதோட இம்ப்ரெஷனை வந்து எடுத்து ஒரு பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் பண்ண சொல்றாங்க. என்னெல்லாம் பொருட்கள் கொடுத்துருக்காங்க? யூசிங் ட்ரை லீவ்ஸ், காய்ந்த இலை, ஃபாலன் லீவ்ஸ், கீழே விழுந்த இலையை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஃபிங்கர்ஸ், ஹேண்ட்ஸ், டோஸ், ஃபீட் அதை யூஸ் பண்ணி பண்ணுங்க. அப்புறம் யூசிங் பேங்கிள்ஸ், வளையலை கொண்டும் ஒரு பேட்டர்னை வந்து நீங்கள் உண்டாக்குங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆக்டிவிட்டி என்னது? கிரியேட் பேட்டர்ன்ஸ் ஆன் யோர் ஓன் பை இம்ப்ரெஸிங் தி ஃபாலோயிங் ஆன் அ சார்ட் பேப்பர் அண்ட் டெக்கரேட் யுவர் கிளாஸ் ரூம். ஒரு சார்ட் பேப்பரை வந்து எடுங்க, கீழே கொடுத்துருக்க லிஸ்ட் ஆஃப் திங்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அதை உங்கள் கிளாஸ் ரூமில் வந்து ஒட்டி வைங்க. என்னெல்லாம் திங்ஸ் கொடுத்துருக்காங்க? சீட்ஸ், விதை, அப்புறம் பட்டன்ஸ், நம்ம ட்ரெஸ்லலாம் இருக்கும்ல அந்த பட்டன்ஸ், அப்புறம் பாட்டில் லிட்ஸ், பாட்டிலோட மூடி, அதை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க அதோட அச்சை யூஸ் பண்ணி. இங்க உங்களோட ஓன் பேட்டர்ன்ஸை வந்து இங்க ட்ரா பண்ணுங்க. இப்போ பேட்டர்ன்ஸ் இன் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ். ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ்ல வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கு. ஒன்று க்ரோயிங் பேட்டர்ன், இன்னொன்று வந்து ரிப்பீட்டட். க்ரோயிங்னா என்னன்னா வளர்ந்துக்கிட்டே வந்து இருக்கும், அந்த பேர்லயே வந்து அது வந்து குறிக்குது. ரிப்பீட்டட்னா ஒரே திங்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட்டிவா அக்வயர் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். இப்போ ரெண்டுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். க்ரோயிங் பேட்டர்ன். If some patterns and design increases or grow with straight lines and geometrical forms, they are called growing patterns. அதாவது ஒரு பர்டிகுலர் டிசைனோ ஒரு பேட்டர்னோ அப்படியே க்ரோ ஆகிட்டே இருந்துச்சு, அதாவது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு வித் ஸ்ட்ரைட் லைன்ஸ், அப்படி இல்லைன்னா ஜியோமெட்ரிக்கல் ஃபார்ம்ஸ் அப்படி இருந்ததுன்னா என்னது? அது பேரு க்ரோயிங் பேட்டர்ன்ஸ். இப்போ க்ரோயிங் பேட்டர்ன்ஸோட எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். இங்க பாருங்க, ஒரு ஸ்கொயர் பிளாக் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னது? இது க்ரோ ஆகி 2 ஆயிடுச்சு, அடுத்து 3 ஆயிடுச்சு. இது வந்து என்னது? க்ரோயிங் இன் ஜியோமெட்ரிக்கல் ஷேப். ஜியோமெட்ரிக்கல் ஷேப் ஸ்கொயரை கொண்டு அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்கு. இதுவும் அதே தான். இங்க பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து வந்து ஒரு கீழே வந்து ஸ்கொயர். இது 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, அடுத்து 3, அடுத்து என்ன வரும்? 4 வரும். இங்க ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயருக்கு மேலேயும் கீழேயும் ஒன்று பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மேலேயும் கீழே இன்னொன்று பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து எப்படி இருக்கும்? இந்த இதை போட்டு இன்னொன்று நீங்க மேலேயும் கீழேயும் வந்து இன்னொன்று பிளேஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த பிளாக்ஸ் மேலேயும் கீழேயும் பிளேஸ் பண்ணிட்டு நடுவுலையும் பிளேஸ் பண்ணணும். இது என்னது? ஒரு ஹெக்ஸகன். ஹெக்ஸகன் மேல ஒரு ட்ரையாங்கிள் க்ரோ ஆகிட்டே இருக்கு. இங்க 1 ட்ரையாங்கிள், இங்க 2, இங்க 3, அடுத்து என்ன வரும்? 4, அடுத்து 5, அடுத்து 6 அப்படி வரும். இங்க எப்படி பேட்டர்ன்ஸ் க்ரோ ஆகுது? கீழே உள்ள லைன்ஸ்ல எல்லாமே சர்க்கிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இங்க 1 இருக்கு, 2, 3, 4, அடுத்து என்ன வரும்? 5 வரும். அதே மாதிரி செகண்ட்ல இருந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. 1, 2, 3, அடுத்து என்ன வரும்? 4. அப்படின்னா வந்து மொத்தம் வந்து கீழே வந்து 5, மேல வந்து ஒரு 4, 9 சர்க்கிள்ஸ் வந்து நீங்க ட்ரா பண்ணணும். ட்ரை திஸ்.
create some growing patterns using circle and square. நீங்களும் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இல்லைன்னா ஸ்கொயர் அதை யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸை வந்து கிரியேட் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் கண்டினியூ தி க்ரோயிங் பேட்டர்ன். இந்த பேட்டர்னை வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 3 லைன்ஸில் வந்து 2 ஆரோ மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அதே மாதிரி 3 டைம்ஸ் வந்து இருக்கு 3 ஆரோ மார்க்ஸ். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், 3 டைம்ஸ் ட்ரா பண்ணணும், 4 ஆரோ மார்க்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். சரிங்களா? இங்கே கிளாவாக கொடுத்துருக்காங்க 1 3, அடுத்து 5 இருக்கு, அடுத்து என்ன வரும் 7 வரும், கீழே வந்து 4, மேலே 3, அந்த மாதிரி ட்ரா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள், அடுத்து 2 சர்க்கிள், அடுத்து 3 சர்க்கிள், அடுத்து 4, அடுத்து 5, எல்லாமே வந்து வெர்டிக்கலாக வந்து ட்ரா பண்ணணும். ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க 1, இங்கே 2 ரெக்டாங்கிள், அடுத்து 3 ரெக்டாங்கிள், அடுத்து என்னது 4, அடுத்து 5, அப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இங்கே ஒரு ஸ்கொயர் பிளாக் கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து சைட்ஸில் க்ரோ ஆகுது, அடுத்து என்னது அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி திருப்பி இப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்க. கண்டினியூ தி க்ரோயிங் பேட்டர்ன். அப்வர்ட் ஆரோ மார்க் வந்து 1 கொடுத்துருக்காங்க, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து என்ன வரும் அப்வர்ட் ஆரோ மார்க் 5 நம்பர்ஸ் அப்படி ட்ரா பண்ணணும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், சர்க்கிள், இது அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே வந்து இருக்கு. அடுத்து ஸ்கொயர்ஸ் 2 ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4, அடுத்து 6, அடுத்து என்ன வரும் 8 வரும். ஸோ இதே மாதிரி 2 2 ட்ரா பண்ணுங்க. 8க்கு அப்புறம் 10 ஸ்கொயர்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து என்னது க்ரோயிங் பேட்டர்ன்ஸ். Repeated patterns. If some patterns and designs repeat with straight lines and geometrical shapes, they are called repeated patterns. Repeated patterns na enadhu, அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோ இல்லைன்னா ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பா அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ரிப்பீட்டட் பேட்டர்ன். ரிப்பீட்டட்னா அது திரும்ப திரும்ப அதே பேட்டர்ன்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஸ்கொயர், ட்ரையாங்கிள், அடுத்து ரெக்டாங்கிள், சர்க்கிள் அப்படி இருக்கு. இது அப்படியே திருப்பி இங்கே ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க, ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிள். ஸோ இது வந்து ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். இங்கே ஹெக்ஸகன் இருக்கு, அடுத்து ஒரு ஸ்கொயர், ஹெக்ஸகன், ஸ்கொயர், ஹெக்ஸகன், ஸ்கொயர். ஸோ இந்த பேட்டர்ன்ல இந்த ஜியோமெட்ரிக்கல் ஷேப் வந்து ரிப்பீட் ஆகுது. இங்கே பென்டகன் இருக்கு, பென்டகனுக்குள்ள ஒரு சர்க்கிள், அதே மாதிரி இங்கே ஒரு பென்டகன், அதுக்குள்ள ஒரு சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இது பேர் என்னது ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். இங்க அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கொயர், ஓவல் ஷேப், ஸ்கொயர், ஓவல் ஷேப், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ஹெக்ஸகன், பென்டகன், ஹெக்ஸகன், பென்டகன், ஹெக்ஸகன், பென்டகன். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ட்ரையாங்கிள்லே வந்து சைட் வைஸ் இருக்கு, அடுத்து ரெக்டாங்கிள் இருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் அப்படியே ரிப்பீட் ஆகுது. ஆரோ மார்க்ஸ்ல அப் டவுன் அந்த மாதிரி ரிப்பீட் ஆகுது. இது வந்து என்னது பிளாக் அண்ட் ஒயிட் பாக்ஸஸ் ரிப்பீட் ஆகுது. சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ப்ராக்டிஸ் கண்டினியூ தி ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் அப் டு 3 ஸ்டெப்ஸ் இன் தி ஸ்பேஸ் ப்ரொவைடட். இங்கே சில பேட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க, இது அப்படியே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணுமா. ஒரு 3 ஸ்டெப்ஸ்க்கு வந்து ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள், ஓவல் ஷேப் அண்ட் தென் ஸ்கொயர். ஸோ ட்ரையாங்கிள், ஓவல் ஷேப், ஸ்கொயர். ஸோ இதே மாதிரி அப்படியே அந்த 3 இதை வந்து ரிப்பீட் பண்ணிடுங்க. கலர்ஸும் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஓவல் ஷேப், ரெக்டாங்கிள், ஓவல் ஷேப், ரெக்டாங்கிள், ஓவல் ஷேப், ரெக்டாங்கிள். அடுத்து என்ன வரும், ஓவல், ரெக்டாங்கிள், ஓவல். அதே மாதிரி இது என்னது ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ட்ரையாங்கிள், ஸ்கொயர். இது என்னது ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள். இதே இதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ராம்பஸ், ஹாஃப் மூன் மாதிரி இருக்கு, ராம்பஸ், ஹாஃப் மூன், ராம்பஸ், ஹாஃப் மூன். ஸோ இதே இதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். இங்கே 2 ஆரோ மார்க்ஸ் வந்து பாயிண்டட் டுவர்ட்ஸ் ஈச் அதர், அதாவது ரெண்டும் தன்னை நோக்கி வந்து இருக்கு. ஸோ இதே மாதிரி இங்கேயும் ரிப்பீட் பண்ணிடுங்க. ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள். அதே மாதிரி இங்கேயும் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் வந்து வரும். ஸோ இந்த இதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். கம்ப்ளீட் தி பண்டிங் பை ஃபாலோயிங் தி பேட்டர்ன். இதை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே பாக்ஸஸ். நெக்ஸ்ட் என்ன வரும், இந்த மாதிரி W ஷேப் வந்து இங்கே போடணும். அடுத்து வந்து 2 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ட்ரா பண்ணுங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து சர்க்கிள் இருக்கு, ஸ்கொயர், சர்க்கிள். அடுத்து என்ன வரும், ஸ்கொயர், சர்க்கிள் வரும். இங்கே ஓவல், 2 ஓவல். இங்கே அடுத்து ஒரு சிங்கிள் ஓவல், 2 சின்ன ஓவல். அதே மாதிரி இந்த பேட்டர்ன்ஸையும் ரிப்பீட் பண்ணுங்க. ஓவல், வி ஷேப், ஓவல், வி ஷேப். இது என்னது ராம்பஸ்ல வந்து நடுவில் ஒரு டயகனல் கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதே இதை வந்து ரிப்பீட் பண்ணிட்டு ஒரு ட்ரையாங்கிளோட ரிப்பீட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து என்னது ரிப்பீட்டிவ் பேட்டர்ன். டூ யுவர் செல்ஃப் ட்ரா சம் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் யோர் ஓன். இங்கே எனக்கு பிடிச்ச பேட்டர்ன்ஸை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன்.
நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி அந்த பேட்டர்ன்ஸை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. Patterns are created by combining colors and shapes in different ways. பேட்டர்ன்ஸை வந்து எப்படி கிரியேட் பண்ணுவோம்? ஒரு ஷேப்ஸை கொண்டு கிரியேட் பண்ணுவோம். அந்த ஷேப்ஸ்க்கு ஒரு கலர்ஸ் கொடுத்து அதை அப்படியே ரிப்பீட் பண்ணும்போது அது வந்து மாறுபடுது. சரிங்களா? இங்க பாருங்க, ஒரே பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கலர்ஸ் பாருங்க, கிரீன் ரெட் அப்படி யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த டிசைன். கலர்ஸ் வந்து வேரி ஆகுது பாருங்க. அது மூலமா ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த கியூப்லயும் மேல வந்து ஒரு ரெட் கலர், கீழே கிரீன், சைட்ல வந்து ப்ளூ. இது வந்து ஒரு டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் தான் யூசிங் கலர்ஸ். மேட்ச் தி ஃபாலோயிங் அண்ட் கம்ப்ளீட் தி பேட்டர்ன். இங்க கொடுத்துருக்க பேட்டர்ன்ஸை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ கிரீன் அடுத்து என்ன வரும்? எல்லோ வரும். இங்க பார்த்தாலே தெரியுது. அதே மாதிரி இங்க லீஃப் கொடுத்துருக்காங்க ரெட் அண்ட் கிரீன். ஸோ அடுத்து என்ன வரும்? கிரீன் வரும். இங்க ட்ரையாங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் வந்து ரெண்டா ரிப்பீட் ஆகுது. ஸோ எப்படி வரும்? கிரீன் அடுத்து திருப்பி இந்த வயலட் வந்து வரும். பிளஸ் ரெக்டாங்கிள் அதுபடி பார்த்தோம்னா என்ன வரும்? அடுத்து இந்த இது வந்து வரும். சரிங்களா? பிளஸ்க்கு அப்புறம் இந்த இது வரும். ஓவல் ஷேப்டு அடுத்து இந்த ஷேப் பல்ஜ் மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வரும்? இந்த பல்ஜ் ஷேப்டு வரும். மேட்ச் தி ஃபாலோயிங். இங்க கொடுத்துருக்க ஃபிகர்ஸ்ல வந்து அடுத்து நெக்ஸ்ட் என்ன வரும்? இந்த கோன் வரும். சரிங்களா? இங்க கியூப் வந்து வித் டாட்ஸ் கொடுத்துருக்காங்க, வித்தவுட் டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இது வரும். நெக்ஸ்ட் வந்து கியூப், அப்புறம் ஸ்கொயர் வந்து ரூஃப் மாதிரி இருக்குது பார்க்கும்போது. ஸோ இந்த இது இங்கே இருக்கு. ஸோ இப்படி வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க. சிமெட்ரிஸ் இன் ஷேப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். சிமெட்ரிஸ்னா என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாக்ட் ஹாஃப் வந்து இருக்குன்னு எடுத்துக்கோங்க. அந்த எக்ஸாக்ட் ஹாஃப் வந்து இன்னொரு ஹாஃபுக்கு வந்து அப்படியே சிமிலரா வந்து இருக்கும். அதுதான் வந்து சிமெட்ரி. இப்போ நம்ம உடம்பு இருக்குன்னா நம்மள வந்து உடம்ப வந்து பாதியா வெட்டணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளோட ஒரு பாதி வந்து இன்னொரு பாதிக்கு வந்து ஈக்குவலா இருக்கும். அதாவது இங்க கண் இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல கண் இருந்துச்சுன்னா ரைட் சைட்ல இருக்கும். காது மாதிரி ரெண்டு சைடும் காது வந்து இருக்கும். இப்போ நோஸையே வந்து பாதியா செக்ரிகேட் பண்ணீங்கன்னா பாதி நோஸ் அங்கிட்டு இருக்குல்ல, ஸோ பாதி நோஸ் இங்கிட்டு இருக்கும். எல்லாமே எக்ஸாக்டா வந்து சிமிலரா வந்து இருக்கும். இதுதான் சிமெட்ரி. இப்போ சிமெட்ரிஸ் இன் ஷேப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அது படி வந்து பார்ப்போம். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. நடுவில் கொஞ்சம் இங்க் வந்து ஸ்பில் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பரை மடிச்சு ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் சிமிலர் ஃபிகர்ஸாக வந்து இருக்கும் உங்களுக்கு. சிமெட்ரியோட டெஃபினேஷன் வந்து என்ன? Symmetry means that one shape becomes exactly like another when you move it in some way, turn, flip or slide. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான், ஒரு எக்ஸாக்ட் ஹாஃப் இமேஜ் வந்து அடுத்த எக்ஸாக்ட் ஹாஃப் இமேஜ்க்கு வந்து எக்ஸாக்டா ஈக்குவலா வந்து இருக்கும். எப்படி வந்து ஈக்குவலா கிடைக்கும்? ஒரு டேர்ன் பண்றது மூலமாவோ, இல்ல ஃபிளிப் திருப்புறது மூலமாவோ, இல்ல ஸ்லைட் நகர்த்துற மூலமாவோ இது வந்து கிடைக்கணும் அந்த சிமெட்ரி. இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க, அதை வந்து மடிச்சுக்கோங்க. இப்படி ஏதாச்சும் ஒரு ஃபிகர்ஸ் வந்து டிரா பண்ணுங்க. இப்போ டிரா பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஃபிகரை அப்படியே வந்து கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த இந்த ஹாஃப் மாதிரியே நீங்க ஓப்பன் பண்ணும்போது அந்த பேஜ்லயும் ஒரு ஹாஃப் ஃபிகர் இதே மாதிரி கிடைக்கும். சரிங்களா? அப்போ வந்து இந்த நடு லைன் இருக்கு பாத்தீங்களா? இந்த லைன் தான் என்னது? லைன் ஆஃப் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு லைன் வந்து ஒரு இமேஜை வந்து எக்ஸாக்ட் ஹாஃபா வந்து பிரிக்குதோ அதுதான் அந்த லைன் ஆஃப் சிமெட்ரி. இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி நம்ம லைன் கொண்டு பிரிக்கலாம்? ஏ வந்து இப்படி கட் பண்ணீங்கன்னா இந்த எக்ஸாக்ட் ஹாஃப் இமேஜ் வந்து இதுக்கு ஈக்குவலா வந்து இருக்கும். பியை வந்து இப்படி கட் பண்ண முடியாது. ஸோ இப்படி கட் பண்ணாதான் ஈக்குவல் ஆஃப். அதே மாதிரி தான் சி இப்படி கட் பண்ணாதான் உங்களுக்கு ரெண்டு சிமிலர் இமேஜஸ் வந்து கிடைக்கும். இப்படி கட் பண்ணும்போது அது வந்து சிமிலாரிட்டி வந்து இருக்காது. ஸோ இங்க லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி லைன் ஆஃப் சிமெட்ரி கொண்டு ரெண்டு ஈக்குவல் இமேஜஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. Line of symmetry. Note that one half of shape is exactly like the other half. The line which divides the figure into two exact halves is called the line of symmetry. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் சொல்றாங்க. லைன் ஆஃப் சிமெட்ரினா எந்த ஒரு லைன் வந்து ஒரு இமேஜை வந்து எக்ஸாக்ட் ஹாஃபா வந்து பிரிக்குமோ, அதாவது ஒரு சைட்ல உள்ள இமேஜ் அடுத்த இமேஜ்க்கு வந்து எக்ஸாக்டா ஈக்குவலா இருக்கு பாத்தீங்களா? அதுதான் வந்து என்னது? லைன் ஆஃப் சிமெட்ரி. அந்த லைன் தான் அந்த லைன் ஆஃப் சிமெட்ரி. The following letters are non-symmetric and does not have line of symmetry. இங்க கொடுத்திருக்க லிஸ்ட் ஆஃப் லெட்டர்ஸை வந்து நீங்க லைன் கொண்டு சிமெட்ரிக்கல் இமேஜஸை வந்து பிரிக்க முடியாது. இதெல்லாம் என்னது? நான் சிமெட்ரிக்கல் லெட்டர்ஸ். இதை நீங்க எப்படியாச்சும் லைன் யூஸ் பண்ணி பிரிச்சு பாருங்க. ஈக்குவலா பிரிக்க முடியுமா? முடியாது. சரிங்களா? அதாவது லாங்கிடியூடினல்னாலும் பிரிக்க முடியாது, வெர்டிக்கலாகவும் பிரிக்க முடியாது. Try this. Make the paper cuts.
Try this. Make the paper cutouts of the shapes shown below with the help of your elders and keep them in front of the mirror or observe the image formed in the mirror. You could see the other half of the image. ஒரு பேப்பர் எடுங்க, இந்த மாதிரி ஷேப்ஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதை கொண்டு போய் உங்கள் கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அப்படியே பிளேஸ் பண்ணுங்க. அதோட அடுத்த ஹாஃப் வந்து அந்த கண்ணாடியில் வந்து இமேஜ் வந்து தெரியும். சரிங்களா? ஸோ இதோட எக்ஸாக்ட் ஹாஃப் இமேஜை நீங்கள் இந்த கண்ணாடியில் வந்து பார்க்கலாம். Symmetrical shapes. Definition. If a shape can be folded or divided into half so that the two halves match exactly, then such a shape is called a symmetric shapes. Symmetric shapes na என்னது? ஒரு ஷேப் இருக்கு, அதை நீங்க மடிச்சாலோ இல்ல வெட்டினாலோ அந்த ரெண்டு ஹாஃப்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா, எக்ஸாக்டா சேமா வந்து இருந்துச்சுன்னா அதுதான் வந்து சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ். இப்போ இங்க கொடுத்துருக்காங்க, இந்த ராம்பஸை வந்து நடுவில் நீங்கள் கட் பண்ணுங்க அப்படின்னா எனது ரெண்டு எக்ஸாக்டாக சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிள்ஸை இப்படி லைன் கொண்டு நம்ம கட் பண்ணும்போது ரெண்டு எக்ஸாக்ட் ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஒரே ஷேப்பில் வந்து கிடைக்கும். இந்த ரெக்டாங்கிளை வந்து கட் பண்ணும்போது ரெண்டு ஸ்கொயர்ஸ் வந்து கிடைக்கும். இந்த சர்க்கிள் இருக்குன்னா இதை நீங்கள் கட் பண்ணீங்கன்னா ரெண்டு செமி சர்க்கிள் கிடைக்கும், எக்ஸாக்ட் சிமிலர் இன் ஷேப்பில் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் என்னது சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ். ஏதாச்சும் வந்து நமக்கு கட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஷேப்ஸ் வந்து எக்ஸாக்ட் சிமிலராக வந்து இருந்துச்சுன்னா அதுதான் வந்து சிமிலர் ஷேப்ஸ். நம்ம ஹியூமன் பாடி, இந்த ஸ்மைலி டால், பட்டர்ஃப்ளை, இது எல்லாத்தையும் வந்து பிரித்து பாருங்க, எக்ஸாக்ட் சிமிலரான ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் 2, லைன் ஆஃப் சிமெட்ரி. இதுதான் லைன் ஆஃப் சிமெட்ரி. இங்கே ஒரு லைனை வந்து நீங்கள் ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணீங்கன்னா இங்கே ரெண்டு சைடு இமேஜஸ் எக்ஸாக்ட் சிமிலராக வந்து இருக்கு பார்த்தீங்களா, அப்போ இந்த லைன் தான் லைன் ஆஃப் சிமெட்ரி. இந்த லைனை யூஸ் பண்ணி தான் அந்த சிமெட்ரிக்கல் இமேஜஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோம். ஃபோல்டிங் லைன் அப்படின்னா என்னதுன்னா, இதை நீங்கள் மடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ இந்த மாதிரி ஹாஃப் மட்டும் கிடைக்குமா, ஸோ இந்த லைன் பேர் என்னது ஃபோல்டிங் லைன். அதே மாதிரி இந்த இமேஜை கொண்டு போய் அப்படியே மிரரில் வைங்க, ஒரு லைன் மாதிரி அங்கே ரெண்டு ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைன் வந்து என்னது மிரர் லைன். இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பார்த்துக்கோங்க. கம்ப்ளீட் தி சிமெட்ரிக்கல் இமேஜஸ். இங்கே ஒரு ஃப்ராக் கொடுத்துருக்காங்க, இதோட எக்ஸாக்ட் அதர் ஹாஃப் வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணிடுங்க. இங்கே ஒரு பாயோட இமேஜ் கொடுத்துருக்காங்க, அப்படியே எக்ஸாக்டாக அந்த கண்ணு, ஹேரு, வாய் எல்லாம் அப்படியே ட்ரா பண்ணிடுங்க. ஆக்டிவிட்டி 6, ட்ரா தி லைன்ஸ் ஆஃப் சிமெட்ரி ஃபார் தி ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். என்ன கூட சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து லைன் ஆஃப் சிமெட்ரி வந்து ட்ரா பண்ணணும். லைன் ஆஃப் சிமெட்ரினா என்னது, ஒரு இமேஜை அந்த லைன் மூலமாக பிரிக்கும் போது எக்ஸாக்ட் சிமிலர் இமேஜஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இந்த ரெக்டாங்கிள், நீங்கள் வந்து இப்படியும் பிரிக்கலாம், இதை வந்து இப்படியும் பிரிக்கலாம், ரெண்டுமே சிமிலர் இமேஜஸ் கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஓவல் ஷேப், இந்த ஃப்ளவரை வந்து இப்படி நடுவில் இப்படி பிரிக்கணும், ஈயை வந்து இங்கே பிரிக்கணும், ஜாரை வந்து மேலேருந்து கீழே, இந்த மேனை வந்து இப்படி வந்து பிரிக்கணும், இந்த கிஃப்ட் பாக்ஸை இப்படி, இந்த பூவை வந்து ரெண்டு சைடு வந்து பிரிக்கலாம், அதே மாதிரி இந்த பாலையும் ரெண்டு சைடும் பிரிக்கலாம், எக்ஸாக்ட் சிமிலர் இமேஜஸ் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து மேலேருந்து கீழே, இதையும் மேலேருந்து கீழே. சர்க்கிள் தி நான் சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ். இங்கே கொடுத்துருக்க ஷேப்ஸில் வந்து எது வந்து நான் சிமெட்ரிக் ஷேப்ஸ் கேட்குறாங்க, அதாவது நீங்கள் எப்படி வெட்டினாலும் அது மூலமாக உங்களுக்கு ஈக்குவல் ஷேப்ஸ் வந்து கிடைக்காது. எதெல்லாம் கிடைக்காது, இந்த 5 நீங்கள் கட் பண்ணும்போது எப்படி இருந்தாலும் ஈக்குவல் ஷேப் வந்து கிடைக்காது. இங்கே உள்ள கொடையும் கட் பண்ணாலும் கிடைக்காது, இதை கட் பண்ணாலும் கிடைக்காது. மித்த எல்லாமே என்னது சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ். ஆக்டிவிட்டி 7, draw the other half from the line of symmetry to make it symmetrical. இங்கே லைன் ஆஃப் சிமெட்ரி கொடுத்துருக்காங்க, ஹாஃப் இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அடுத்த ஹாஃப் இமேஜ் நீங்கள் ட்ரா பண்ணி அதை வந்து சிமெட்ரிக்கலாக வந்து மாற்றணுமா, சரிங்களா? ஸோ இங்கே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கிரியேட்டிங் பேட்டர்ன்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரைட் லைன்ஸ். ஸ்ட்ரைட் லைன்ஸை யூஸ் பண்ணி பேட்டர்ன்ஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் தான், பட் ஆனால் யூஸ் பண்ண விதம் வந்து வேற வேற பாருங்க. டயகனல்ஸை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க, இங்கே சின்ன சின்ன லைன்ஸை பிரிக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்காங்க. இங்கே கம்ப்ளீட் செக்ரிகேஷன், இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். ஸோ பேட்டர்ன்ஸ் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன்ஸை கொண்டு எவ்வளோ டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஒரே டைல்ஸில் வந்து மேக் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு இதை வந்து நம்மளை ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்சர்வ் அண்ட் எக்ஸ்டெண்ட் தி லைன் பேட்டர்ன்ஸ் இன் தி கிவன் பாக்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், ஸ்ட்ரைட் லைன், ஸ்லீப்பிங், ஸ்லாண்டிங், ஸ்ட்ரைட். நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்லீப்பிங், ஸ்லாண்டிங், ஸ்ட்ரைட், இதே மாதிரி ட்ரா பண்ணுங்க. அடுத்து எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் லைன்ஸாக ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அதை நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. இங்கே மட்டும் ஃபேடட் பாக்ஸஸாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி நீங்களும் ஃபேடட் பாக்ஸஸ் வந்து யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. கண்டினியூ தி ஸ்ட்ரெயிட் லைன் பேட்டர்ன்ஸ். இங்கே கொடுத்துருக்க ஸ்ட்ரெயிட் லைன் பேட்டர்ன்ஸை வந்து கண்டினியூ பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்து ஒரு ப்ளஸ், ஸ்ட்ரெயிட் லைன் ப்ளஸ், ஸ்ட்ரெயிட் லைன் ப்ளஸ் ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கடுத்து என்னது, ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 1 லைன், அடுத்து செகண்ட் 2 லைன்ஸை ஜாயின் பண்ணி பண்ணுறாங்க, அடுத்து 3 லைன்ஸ்.
நீங்களும் 1 1 2 1 2 3 1 1 2 1 2 3 அப்படி போகணும். அடுத்து ஸ்ட்ரைட் லைன் சர்க்கிள், ஸ்ட்ரைட் லைன் சர்க்கிள், ஸ்ட்ரைட் லைன் சர்க்கிள். அடுத்து ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் லைன், அடுத்து டபுள் லைன், அடுத்து ட்ரிபிள் லைன், அடுத்து வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸ். அதே மாதிரி தான் சிங்கிள், டபுள், ட்ரிபிள், அடுத்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். இது வந்து ஸ்கொயர் ஃபார்மேஷன். சரிங்களா? ஸோ தேங்க்யூ கிட்ஸ்.